ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். நாங்கள் வேறு மாதிரி ப்ரோ அப்படின்னு ஒரு பாட்டு சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வேறு மாதிரியான குக்கிங் க்ளே பாட்ஸ் பார்க்குறக்கு எங்கே உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம தார்மிக் கார்டன்ஸ். 2 வீக்ஸாக பார்த்துருப்பீங்க சேனலில் வீடியோஸு. இன்றைக்கி அதே தார்மிக் கார்டனில் கொஞ்சம் வேறு மாதிரியான கலெக்ஷன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் மண் பாத்திரங்களில் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துனா மட்டும்தான் இந்த மாதிரி விதவிதமான பாத்திரங்கள் கிடைக்கும். ஏன்னா ஒரே மாதிரி இருந்தால் போர் அடிக்கும் இல்லையா? அதனால் ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் தராத ஒரு பிராண்டட் குக்கிங் க்ளே பாட்ஸ் தான். இந்த டெரகோட்டா பார்த்திங்கன்னா ஒரு மண் பாத்திரங்களோட அடுத்த ஒரு மாற்றம்னு வச்சுக்கலாமே. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இட்லி பாத்திரத்தை பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 15 இட்லி வைக்கலாம். அந்த இட்லி பாத்திரத்தோட விலை 1800 ரூபாய். இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டங்கள் போயிட்டா தான் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. இதெல்லாம் இதில் எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பிராண்டடாக நம்ம போய்க்கிறது நல்லது. அந்த மாதிரி தான் இந்த தார்மிக் கார்டனில் வச்சுருக்காங்க. ஒன்ஸ் அந்த இட்லி பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமாக இட்லி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சர்விங் பவுல்லே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டில் வச்சது, அதுக்கு மூடி வச்சது. அதுலேயே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக அது மேலே ஆயில் பெயிண்டிங் பண்ணது. வாட்டர் பாட்டில்லாம் பார்த்தோம்ல போன வாரம், அதே மாதிரி இதுலேயும் பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் சாப்பிட்ற பிளேட்டு 50 ருபீஸ்லேருந்து இருக்குது. அப்புறம் குழந்தைங்களுக்காக தனித்தனியாக சாம்பார், இட்லி, சட்னி தனியாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமம். அப்புறம் டீ, காஃபி மக் இந்த மாதிரி தனித்தனியாக இந்த க்யூட்டாக இருக்குது இந்த மக்கு. ஆனால் இது செட்டாக தான் கிடைக்கும், சிங்கிளாக தரதில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்டர்ஸ். இந்த மாதிரி பிளான்டர்லாம் ஹால்லையோ லிவிங் ரூம்லேயோ பெட்ரூம்லேயோ வச்சு ஒரு பிளான்ட்டை வச்சிங்கன்னா அந்த இடமே பயங்கர ரிச் ஆயிடும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியான பெயிண்டிங் இருக்கிற சர்விங் பவுல்ஸு கலெக்ஷன்ஸ். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த லேம்ப்பு தாங்க. செம ரிச்சாக இருக்குல்ல. ஒரு மாதிரி உள்ள லேம்ப்பு வச்சு ஒரு விளக்கு வச்சு பூஜை ரூம்லேயோ ஹால்லையோ வச்சிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும், ப்ளசண்ட்டாக பார்க்குறக்கு. அப்புறம் சர்விங் பவுல், குக்கிங் ரெண்டுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது கீழே அந்த பேஸ் மட்டும் க்ளேயில் இருக்குது, மேலே லிட்டு கிளாஸில் வச்சுருக்காங்க. அடுத்தது தாங்க பணியாரக்கல். இது எங்கள் பாட்டி நான் சின்ன பிள்ளையாக்கும்போது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பணியாரக்கல்லை இப்போ தான் மண்ணில் நான் பார்க்குறேன். கட்டாயம் நான் அதை வாங்கணும். ரேட்டு இன்னும் ரிவைஸ் பண்ணி போடல அப்படின்னாங்க. அதனால் அந்த ஒரு பீஸ் தான் இருந்தது. அடுத்த டைம் போனால் வாங்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் செட், டின்னர் செட் எல்லாமே, ரசம், சாம்பார், குழம்பு, பொரியல், கூட்டு, சூப்பு எல்லாமே சாப்பிட்ற மாதிரியான லஞ்ச் செட்டு, டின்னர் செட்டு 2 வகையாகவும் இருக்குது. பெயிண்டிங்லேயும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது டீ, காஃபி கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா அப்படி ட்ரேயில் வச்சு மொத்தமாக கொடுப்போம்ல அது. கிச்சனை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மண்பொருள்களால் அலங்கரிக்குமா. நீங்கள் தார்மிக் கார்டனுக்கு கண்ணை மூடிட்டு வரலாம். இது ஒரு சாப்பிட்ற தட்டு. இதுதான் சூப்பர். இது பாலுக்குன்னே தனியாக பால் காய்ச்சிற பாத்திரம் ஹேண்டில் வச்சுருக்கு. மேலே மூடியும் கிளாஸ் லிட்டு. இது சூப்பராக இருக்குது. இதோட ரேட் 800 வருது. அடுத்து வாட்டர் ஜக்கு. இது டேப் அட்டாச் பண்ணியிருக்காங்க. மேலே ஹேண்டில் ஒரு ஸ்டீல் ஹேண்டில் வச்சுருக்காங்க. இது ரூமில் வச்சிட்டோம்னா 2-3 நாளுக்கு ஒரு டைம் தண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்து குக்கர். அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கருங்க. சரி, இது மெயின்டெனன்ஸ் எப்படி? மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு ஈஸி தான். நம்ம எப்படி இது யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். நார்மல் குக்கர் எப்படி யூஸ் பண்ணுறோம், வாசர் மட்டும் தான் நம்ம மாற்றுற மாதிரி. கேஸ்கெட் மட்டும் மாற்றிக்கலாம். வேற எல்லாமே உங்களுக்கு அது ஃபுல்லாகவே மண்ணில் தான் நம்ம இருக்குது. அது எதுவுமே நீங்கள் இது பண்ணவே வேண்டாம். இதையும் மற்ற பாத்திரங்கள் பழக்கிற மாதிரி பழக்கிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வச்சு விசில் மட்டும் லாக் போட்டு விசில் விட்டிங்கன்னா மட்டும். ஓகே. எத்தனை லிட்டர்? 5 லிட்டர். ஆமாங்க. லிட்டர் 2200. ஒரு பெரிய ஃபேமிலிக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. குக்கரே மண்ணில் வந்துருச்சு, வேறு என்ன. அடுத்து இதுவும் ஒரு பால் பாத்திரம் தான். ஆனால் மூடி இல்லாமல், மூடி நம்ம செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். இல்லை சில்வர் மூடியோடு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரங்கள் என்னென்னா பால் 2 டைம் காய்ச்சி வச்சுனா 2 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சது. மாதம் ஒன்றா பட்ஜெட் போட்டு ஒவ்வொரு பொருளாக வாங்கலான் இருக்கேன். நான் ஒரு 5-6 வருஷமாகவே மண் பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னோடய அம்மாச்சி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போது சர்வெண்ட் இருக்கிறனால மட்டும்தான் அவங்க இப்போ மாறிட்டாங்களே தவிர, தன்னால் சமைக்க முடியும் அப்படிங்கிற லெவல் வரைக்குமே அவங்க இந்த மண் பாத்திரங்களில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹெல்தி, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது உடம்புல. அதனால் நானுமே ஒரு 6-7 வருஷமாகவே மண் பாத்திரங்களுக்கு மாறிட்டேன். என்னென்னா பொதுவாக அதை மெயின்டைன் பண்ண தெரியாமல் தான் நிறைய பேர் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. இது நம்ம சோப்போ சபீனாவோ வச்சு அப்படியே போட்டு மற்ற பாத்திரங்களை தேய்க்கிற மாதிரி
மாதிரிலாம் தேய்ச்செல்லாம் இதை கழுவவே கூடாது. ஏன்னா அந்த மண் பாத்திரங்களில் உள்ள சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும்ல, அந்த சோப்பெல்லாம் போய் அதில் தங்கிட்டு அந்த ஃபுட் ஐட்டம் நம்ம சமைக்கிறதோட அந்த வாசமே மாறி போயிடும். அதனால் வந்து லிக்விட் சோப்பு வச்சு அப்படியே ஜென்டிலாக வாஷ் பண்ணி எடுத்து தேவைப்பட்டால் 2-3 டைம் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி ஊற்றி வச்சு க்ளீன் பண்ணாவே போதும். வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் தனித்தனியாக மண் பாத்திரங்களை வச்சு நான் சமைச்சு பாருங்கள். தொடர்ந்து அந்த ஃபுட் ஐட்டத்தோட அந்த ஃப்ளேவர், அந்த அரோமாவை வந்து நம்ம அப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும். அதை பற்றி இன்னொரு வீடியோ கூட நான் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நேரத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் தார்மிக் கார்டனுக்கு ஒரு விசிட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர், லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. டாடா, பை பாய்.